ஒரு காலத்துல சென்னையுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருந்த அடையாறு இன்னைக்கு அழிவோட விளிம்புல இருக்கு. இந்த தேடலோட தான் நம்முடைய பயணத்தை தொடங்கினா நமக்கு பேரதிர்ச்சி. அடையாறு முழுக்கவே கழிவுநீர் கலந்தும் சுரண்டப்பட்டும் காணப்பட்டா, இன்னொரு பக்கம் அடையாறு ஆரம்பிக்கிற பகுதியிலேயே அது கொடூரமா சிதைக்கப்பட்டு இருக்கு. காரணம் கல்குவாரிகளுடைய ஆக்கிரமிப்பு தான். கல்குவாரி எப்போ வந்தது அப்போதுலேருந்து எங்களுக்கு தண்ணி பஞ்சுனா குடி தண்ணியே கிடையாது சுத்தமா. இதை தடுக்க வேண்டிய ஆட்சியாளர்களோ வேண்டியதை வாங்கிக்கிட்டு கள்ள மௌனத்தோட கடந்து போகிறாங்க. தங்களுடைய சுயநலத்துக்காகவும் கண்ணுக்கு எதிராகவே ஒரு நதி கொல்லப்பட்டு வரும் அந்த கொடூரத்தையும் அந்த துயரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அன்பு நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்களுக்கும் உயிர் ஆதாரமாக முக்கியமான ஒன்றா இருக்கிறது தாய்ப்பால் தான். அதே போல் இந்த சமூகத்துக்கு உயிர் ஆதாரமாக உயிர்ப்பு சக்தியாக இருக்கிற அந்த தாய்ப்பால் அப்படின்னா அது நதிகள் தான். ஒரு நதி நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பல இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. பல நாட்டு வரலாறும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. சரி, நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நதிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அது உயிர்ப்போட தான் அந்த நதிகள் இயங்கிட்டு இருக்கா? அதை தேடலாம், அதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அதில் தொடக்கத்தில் சென்னை மாநகரம், இந்த சென்னையே நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். சென்னையில் பார்த்தோம்னா கொசஸ்தலை, கூவம், அடையாறு அப்படின்னு இப்போ பல நதிகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நதிகள்லாம் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல நம்ம அடையாறு அதை எடுத்துக்குவோம். இந்த அடையாறு எப்படி இருக்குது, அது தன்மையோடு தான் இருக்கா, சரியாக இருக்கா, ஆக்கிரமிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலான்னு முடிவெடுத்தோம். அடையாரை பொறுத்த வரைக்கும் அடையாறுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் அப்படின்னு பார்த்தா 1142 சதுர கிலோமீட்டர். அடையாறுடைய அந்த வழித்தடம், அதனுடைய பயணம் கடலில் கலக்கிற வரைக்கும் அதனுடைய பயண வழித்தடம்னு பார்த்தோம்னா 42.5 கிலோமீட்டர் இருக்கிறதா தான் அரசுடைய புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லுது. பொதுவாகவே ஒரு நதியோடைய துவக்க புள்ளியிலேருந்து அது கடலில் கலக்கிற அந்த விஷயம் வரைக்கும் தான் பயணித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு முறைகள் இருக்கலாம். ஆனால் நாம் இந்த முறை இந்த அடையாறு நதி கடலில் கலக்கிறதுலேருந்து அதனுடைய பிறப்பிடம் நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பண்பாட்டில் கடலோட கலக்கிறது, சங்கமிக்கிறது, அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அடையாறுடைய பிறப்பிடத்தை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அந்த பயணத்தில் அடையாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடையாறு ஆறும் கடலும் சங்கமிக்கிற இணையிற அந்த முகத்துவாரம், அந்த இறுதி பகுதி, அங்கே தான் நம்ம இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா அடையாறு ஆறு அகலமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஓரமாக நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு கரையில் நிறைய கட்டிடங்கள்லாம் இந்த ஆற்றை ஒட்டியே இருக்குது. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அடையாறு நதி கொஞ்சம் தூய்மையாகவும் நிறைய கழிவுகளோடவும் தான் அது காட்சி தருது. இந்த கழிவுகளோடு போகிற இந்த அடையாறு ஆறு இன்னொரு பக்கம் கடலோட கலந்துக்குது. அந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, தன் மீது இந்த சமூகம் சுமத்தின அந்த கரையை, அந்த அழுக்குகளை கடலில் கலந்து அதை போக்கிக்குது, துடைச்சிக்குது, கடலோட, கடல் அம்மாவோட தன்னை இணைச்சிக்குது. அப்படி தான் அந்த காட்சி தெரியுது. நம்ம இங்கேருந்து அடையாறுடைய பிறப்பிடம், அந்த துவக்க பகுதி, அதை நோக்கி நம்ம பயணிப்போம். எப்படின்னா இந்த எறும்பு எப்படி வரிசையாக போகும், அது மாதிரி நம்ம இந்த முகத்துவாரத்துலேருந்து பாயிண்ட்டாக அடையாறுடைய பிறப்பிடம் நோக்கி நம்ம போவோம். வாங்க போகலாம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தோம்னா திருவிக்கா பாலம், அதாவது பட்டினப்பாக்கம் இதெல்லாம் கடந்து இந்த அடையாறு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில், அதாவது மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா பறந்து விரிஞ்சு இருக்குது இந்த ஆரோடைய தன்மை. இந்த ஆரோடைய அகலம் பார்த்திங்கன்னா பறந்து விரிஞ்சு இருக்குது. கொஞ்சம் இடையில பசுமையாக இருக்குது. சில இடங்களில் கரைகள் சரிப்படுத்தி இருக்காங்க. ஆனாலும் கூட நிறைய கழிவு நீர் கலந்து தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஓரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே நிறைய அளவில் பிளாஸ்டிக்கு, இந்த தேவையில்லாத குப்பைகள் எல்லாமே இருக்குது. ஒரு நதியை குப்பை கூலமாக அந்த மாதிரி மாற்றப்பட்டதாக தான் இங்கே நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. பிளாஸ்டிக் தடைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த வாய்க்கால்கள் இருக்கு இல்லையா, அந்த துவாரங்கள், அதாவது அந்த ஆற்று நீர் போகிறதுக்கான அந்த துவாரங்கள், வாய்க்கால், அது எல்லாமே அடைபட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம இங்கே முடிச்சுக்கிட்டு அந்த நதியோடைய அந்த பயணத்தோடவே நாமளும் பயணித்தோம். அடையார் போட் கிளப்பு,
அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல உயர்ந்த மாளிகைகள், பெரிய பெரிய பங்களாக்கள் இதெல்லாமே பயங்கரமாக இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் தெளிந்த நீராக இருந்தது அந்த பகுதியில், இந்த அடையாருடைய நதி. அங்கேருந்து அப்படியே நம்ம அப்படியே பயணிச்சுக்கிட்டே போனோம் சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தா நிறைய இடங்களில் அந்த நதியில் வந்து நிறைய வறண்டும் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியில் நிறைய சாக்கடை கலந்த தன்மையை அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்கே வந்து ஆடு மாடெல்லாம் கூட அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஓரமாக பார்த்தோம்னா நிறைய வீடுகளும் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல செவுரெல்லாம் போடப்பட்டிருந்தது. எதுக்கு அப்படின்னா, அதாவது மழை வெள்ளம் வந்தப்போ அந்த பக்கம் தண்ணி போணுச்சு இல்லையோ ஊருக்குள்ளார, அதை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே செவுரும் போடப்பட்டிருந்தது. அங்கே இருக்கிற அங்கே வசிச்சுட்டு இருக்கவங்ககிட்ட நம்ம பேசினப்ப என்னம்மா இந்த கரையோரமாக கரை ரொம்ப பெருசாக இருக்குமே, இப்போ சுருங்கி இருக்கு, இதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு சொல்ல மாட்டாங்களா, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு கேட்டோம். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, எங்களை அடிக்கடி இதே மாதிரி தான் ஆக்கிரமிப்பு அபகரிப்புன்னு என்னென்னமோ சொல்லி எங்களை ஊருக்கு வெளியில் கொண்டு போயெல்லாம் விட்டு வந்துடுறாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த ஏரியிலையும் இந்த கால்வாயிலையும் இந்த ஆறு போகிற இடத்தையும் நிறைய பேர் அபகரித்து பெரிய பெரிய மால்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இதே அரசாங்கம் போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்குது. இதெல்லாம் என்ன சார் நியாயம் அப்படின்னாங்க. நியாயமான கேள்வி தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம பயணிக்கிறப்ப நாம் இப்போ வந்த இடம் பார்த்தோம்னா அந்த ஈக்காட்டு தாங்கல் காசி தேட்டரு அந்த பக்கம் இருக்கிற அந்த நதி போகிற இடம் நிறைய வந்து குப்பைகள்லாம் படர்ந்து இருக்குது. கொஞ்சம் கரை ஓரமாக கரையை சரிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட பார்த்தோம்னா கழிவு நீரும் சாக்கடையும் அங்கே நிறையா குவிஞ்சிருக்கு. ஓரமாக பார்த்தோம்னா அடையார் முழுக்கவே நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் அங்கே இருந்தது. அடுத்து நம்ம இங்கேருந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரியே போன இடம் பார்த்தோம்னா ராமாவரம். அந்த இடத்துல அடையார் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா முழுக்க பெரும்பாலான இடம் பார்த்தோம்னா வறண்டு தான் இருக்குது. கொஞ்சம் இடத்துல தண்ணி இருக்குது. அதாவது கொஞ்சம் இடம் இருக்கிற அந்த தண்ணியும் பார்த்தோம்னா சாக்கடை கலந்து இருக்குது. இதனால் சுகாதார பிரச்சனையும் அந்த பகுதியோட மக்கள் சந்திக்கிறத அங்கே நம்ம இந்த பயணத்தில் போகிறப்ப அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசினப்பவும் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இங்கே நிறைய அளவில் எம்என்சி கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது. அந்த கம்பெனிஸ் எல்லாம் இதை பக்கத்துலேயே இருந்தனால சில இடங்களில் அவங்க இந்த ஆற்றை வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனாலையும் இந்த ஆற்றோட அகலம் வந்து சுருங்கியிருக்கு, பல கால்வாய்களும் வந்துட்டு வறண்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்தையும் இந்த பகுதியில் மக்கள் சொன்னாங்க. இதை கடந்து அப்படியே நம்ம அந்த அடையாறு ஆற்றை ஒட்டி அப்படியே நம்ம போகிறப்ப நிறைய இடங்களில் பார்த்தோம்னா மக்கள் வந்து தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு லாரி தண்ணிக்காகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப தூரத்தில் தண்ணிக்காகவும் நடந்து போயிட்டும் காத்துக்கிட்டு இருந்ததும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே இந்த கோடை வெயிலில் தண்ணீர் கஷ்டம், தண்ணீர் பஞ்சம் பயங்கரமாக இங்கே சென்னையில் இருக்குது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாகவே இது வெளிப்படுத்தினது. அப்போ எனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது 2015 இங்கே பெரிய மழை வெள்ளம் வந்தது தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த ராமாபுரம் இது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருமே பார்த்தோம்னா வடபழனி வரைக்குமே எல்லாமே பெரிய அளவில் தண்ணி வந்து புகுந்து கிட்டத்தட்ட 10-15 அடி அளவுக்கு உயர்ந்துருந்துச்சு. ஆனால் அப்படியான ஒரு இடங்கள் தான் இந்த 3-4 வருஷத்துலேயே, அதாவது தண்ணி பஞ்சம் இருக்குது. இதெல்லாம் கடந்து அந்த 2015 பார்த்தோம்னா அந்த பெருவெள்ளம் முடிஞ்ச உடனேயே இங்கே இருக்கிற அந்த நிலத்தடியோட நீர் மட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது 6 மீட்டர் அளவில் அது வந்து உயர்ந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்னன்னா, இந்த 2019 நிலத்தடி நீர்மட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11.75 மீட்டர் அளவுக்கு கீழே சுருங்கி போயிடுச்சு, கீழே இறங்கி போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் அதுக்கும் கீழே நிலத்தடி நீர்மட்டம் அதாவது குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இந்த நதியில் முழுக்கவே சாக்கடை கலந்ததாலவும் இந்த பகுதியை சரியாக பராமரிக்காததாலவும் இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் மூலமாக பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களில் நிலத்துக்கு கீழே நிலத்தடியில் இருக்கிற அந்த நீர் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. நம்ம இங்கேருந்து அப்படியே நகர்ந்து நம்மளுடைய வண்டியை பல்லாவரம், தாம்பரம், பெருங்குளத்தூர் அப்படியே முறுக்கிட்டு கூடுவாஞ்சேரி வரைக்கும் போனோம். இப்போ நம்மளோட பயணத்தில் பார்த்தோம்னா கூடுவாஞ்சேரி வந்திருக்கோம். இந்த கூடுவாஞ்சேரி பார்த்தோம்னா இது வரலாறுல இதனுடைய பெயர் என்னன்னா கூடுமாம் 5 ஏரி, அதாவது 5 ஏரிகள் சங்கமிக்கிற ஒரு பகுதியாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் நீராதாரத்தை பெருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த ஏரிகள் இருந்தது. சரி, இந்த ஏரிகள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். முழுக்க சாக்கடைகள் கலந்து அதே போல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இந்த ஆகாய தாமரைகள் எல்லாமே இந்த ஏரிகளில் இருக்குது. பல இடங்கள் வறண்டு இருக்குது. அதே போல் இந்த கால்வாய் துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த முகத்துவாரங்கள் இது எல்லாமே அடைப்பாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இதை எதுவுமே முறையாக நம்மளுடைய அரசு தூர் வராமல் இருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக கூட நம்ம பூவுலகில் நண்பர்களான அந்த குழுவை சேர்ந்த சுந்தரராஜன்ட்ட பேசினப்ப முடிச்சூர்னு பல பகுதிகள் சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடு பாதையே வந்து அடையார் ஆத்தூரில் தான் வந்து ஆக்கிரமித்து 400 மீட்டர் ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க. அதனால தான் முடிச்சூர் வந்து
2015 வெள்ளத்துலேருந்து மூழ்கிடுச்சு. பல வணிக வளாகங்கள், மருத்துவமனையோட காம்பவுண்ட் சுவர்லாம் அடையார் ஆற்றோட வெள்ள நீர் வடிகால தான் கட்டப்பட்டிருக்கு. சைதாப்பேட்டில் அது குறுக்கட்டப்பட்ட பல பாலங்கள் வந்து அதோட ஃப்ளோ வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு விதமான ஆக்கிரமிப்புனா, இன்னொரு விஷயம் வந்து அரசு வந்து சென்னையோட கழிவு நீரை கொண்டு வந்து அடையாள தான் வந்து கொட்டுறாங்க. கவனிக்காத கண்டுகொள்ளாத அரசுகள் இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனையும். இந்த ஏரியோடைய நீர் உபரி நீரெல்லாம் தான் அடையாறில் கலக்குது. இங்கே இந்த நிலைமை இருக்குது. அப்போ அடையாறில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சிக்க முடியும். இந்த ஏரி இருக்குது இல்லையா, இந்த கூடுவாஞ்சேரி ஏரி, அந்த ஏரிக்கு அப்படியே பக்கத்தில் அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா அங்கே நம்ம பசுமையான சில காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. வயல்வெளியெல்லாம் இருந்தது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா, இது ஒரு விவசாய நிலம், விவசாய பகுதியாக இருந்திருக்குங்கிறத நம்மளால் இப்போவும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த பக்கம் ஏன் ஏரி வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே நிறைய கழிவுகள்லாம் கலக்கிறதால அந்த நீர் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா, இங்கே வேளாண்மை செய்கிறவங்க கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, வயல்வெளியில் வேலை செய்ய முடிஞ்சிச்சு, ஆனால் பயிர்கள் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மோசமாகவே கெட்டு போயிருக்கு. அதனால் அது பயிரையும் பாதிக்குது. அதனால் இந்த நிலத்தடி நீரை நம்ம பாதுகாத்தே தீரணும். அதனால் பெருசாக யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னாங்க அந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்த சில விவசாய பெருங்குடி மக்கள். அடுத்த கட்ட பயணத்தை அங்கேருந்து அப்படியே நம்ம தொடர்ந்தோம். நம்ம இப்போ வந்து சேர்ந்துருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா மன்னிவாக்கம். இங்கேயுமே பார்த்தோம்னா அடையாறுடைய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த நதியுடைய வழித்தடம், அது பக்கத்தில் பல இடங்களில் கால்வாய்கள் சுருக்கப்பட்டு தான் இருந்தது. இல்லை வேதனையோட உச்சமாக இங்கே இந்த இடத்துலையே கிராமத்துக்குள்ளாரையே நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளையும் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. தூர்வாரப்படாமலும் இருந்தது. இப்போ நம்ம அடைஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தா மணிமங்கலம் ஊர் தான் மாறி இருக்கு, ஆனால் காட்சி அப்படியே தான். பக்கத்தில் நிறைய இடங்களில் அதை கொஞ்சம் மரம் இருந்தாலும் ஒரு வெக்கையாக தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் பெரும்பாலான மரங்கள் பார்த்தோம்னா பட்டு போயிருந்தது. நிறைய வந்து அதனுடைய மரங்களுடைய அந்த கிளைகள் எல்லாமே காஞ்சி போயிருந்தது. பல இடங்களில் மரங்களும் வெட்டப்பட்டிருந்தது. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியான கவுல் அவர் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த மாநாட்டில் ஒரு முறை பேசினார் சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெருகி வர நகரமயமாக்கத்தாலையும் பெரிய அளவில் கட்டடங்கள் இப்படியான இதெல்லாம் கட்டப்படுறதாலும் தொழிற்சாலைகள் கட்டப்படுறதாலும் தான் 80 விழுக்காடு 80% இயற்கை வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம எந்த காரணத்துக்காகவும் நீர்நிலைகளுக்கு ஆதாரமாக இருக்கிற விஷயங்களை அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் பேசுனது ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இங்கே காட்சி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இந்த நீர்நிலைகளை ஆதாரமாக இருக்கிற பல விஷயமும் அழிக்கப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டும் இருந்ததாக தான் நமக்கு இங்கே பார்க்குறப்போ புரிஞ்சிக்க முடிஞ்சது. இதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட பகுதியை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். நம்ம ஒரு வழியாக இந்த பயணத்தெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து இறுதியாக அடையாறு உற்பத்தி ஆகிற அந்த துவக்க பகுதி, அதனுடைய பிறப்பிடம், அப்படி அந்த பிறப்பிடமான அந்த கிராமத்தை அடைஞ்சோம். அதுதான் மலைப்பட்டு. இந்த கிராமத்துக்கு வரப்பயே பறவைகளுடைய சத்தம், இங்கே இருக்கிற பசுமை, கொஞ்சம் பசுமை இருந்துச்சு அந்த இடத்துல. அதை எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. சரி, இங்கேருந்து அடையாறு எந்த இடத்துல கரெக்டாக சரியாக வந்து உற்பத்தி ஆகுது, அதாவது அதனுடைய துவக்கம் அது எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிராம மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அதை நோக்கி நம்ம அப்படியே போனோம். அங்கே போகிறப்ப பார்த்தோம்னா ஒரு பெரிய மெயின் ரோடு, கொஞ்சம் தூரம் இந்த கிராமத்துலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் அங்கே போகிறப்ப ஒரு பெரிய பாலம் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு பெரிய இடம் இருக்குது. அது பார்த்தோம்னா அது ஏரி, அதுதான். அதில் வந்து வறண்டு இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் புதர்லாம் வண்டி கிடக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக ஒரு அந்த ஏரிக்குள்ளாரையே ஒரு வழி வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது மெயின் ரோட்டில். என்னடா ஒரு ஏரிக்குள்ளார எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படி பல சட்ட விதிமுறைகள் இருக்குது. அங்கே பார்த்தோம்னா ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, ஏரிக்கு அடியில் ஒரு தூர்வாரன்னா கூட 3 அடிக்கு கீழே தூர் வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய தன்மை, சுற்றுச்சூழல் இதெல்லாம் யோசிக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தா இந்த இடத்துல உள்ளேருந்து நிறைய குட்டி குட்டி பாலங்களும் போடப்பட்டிருக்கு. அது இவ்வளோ நிதியில் போட்டிருக்கோம் அப்படின்னு அரசும் அங்கே அறிவிப்பு பலகையும் வச்சுருக்கு. எப்படி அரசே வந்து இப்படி ஒரு தப்பான விஷயத்தை அனுமதிச்சது அப்படின்னு தெரியல. லாரியாக வந்து கல்லெல்லாம் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. கல்லை ஏற்றிட்டு லாரிகள் எல்லாமே வெளியில் வந்தது. புழுதி படர்ந்து இருந்தது அந்த இடமே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே நம்ம போனோம். அங்கே அப்படியே உள்ளே போகிறப்போ ஒரு தனியார் கல்வி நிறுவனம் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அதை தாண்டி அப்படியே நம்ம உள்ளே பயணிக்கிறப்போ பார்த்தோம்னா அங்கே நம்ம பார்த்த விஷயம் அதிர்ச்சிகரமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அங்கே இருந்தது ஒரு பெரிய கல்குவாரி.
அடையாறு உற்பத்தியாகிற அங்கேருந்து தொடங்குற அந்த பகுதியிலேயே ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த இடத்துலையோ பக்கத்துலேயே அந்த கல்குவாரியும் வச்சு நடத்தப்பட்டுருக்கு. அங்கே நம்ம உள்ளே போனவனே நீங்கள் யார் அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வந்து கேட்டாங்க. கேட்டு கொஞ்ச நேரத்திலே யாரை கேட்டு உள்ளே வந்தீங்க, நீங்கள் எப்படி வரலாம், கலெக்டராக இருந்தாலும் சரி இங்கே அனுமதி வாங்கிட்டு தான் வரணும், யாராலையும் உள்ளே வந்துட முடியாது, எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு சுற்றி கேள்வி கேட்டாங்க. அதுக்குள்ளார யார் யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க. ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி அங்கே அவங்கக்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்தோம். பக்கத்தில் அப்படியே வந்தோம்னா இந்த மலைப்பட்டு கிராமத்தில் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயும் இப்படி நிறைய கல்குவாரிலாம் இருக்குது. அது எல்லாமே இந்த அடையாரோடைய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயும் அதே போல் இந்த கிளை நீர் அதெல்லாம் வந்து சேர்ற அந்த பகுதியுமே அந்த இடத்துலையுமே நிறைய கல்குவாரிலாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு பக்கத்தில் அப்படியே நம்ம பயணித்தோம். அங்கே போகிறப்ப பார்த்தோம்னா சேத்துப்பட்டு அந்த கிராமத்துலேயும் பார்த்தோம்னா நிறைய அளவில் குவாரிகள் அங்கே இருந்தது. அங்கே நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கேயும் இதே மாதிரி தான், யாரை கேட்டு நீங்கள் வந்தீங்க, ஏன்னா கையில் கேமராலாம் வச்சுருக்கீங்க, கலெக்டரே இங்கே வர முடியாது, நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து நிறைய குண்டர்கள்லாம் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. வளைச்சிட்டு நீங்கள் எடுத்ததெல்லாம் காட்டணும், நாங்கள் அப்போ தான் விடுவோம் அப்படின்லாம் பேசுனாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரே கேள்வி தான் வச்சோம், எதுக்கு அடையார் நீர் பகுதி, அதாவது நீர்பிடிப்பு பகுதி அந்த ஆறு போகிற வழித்தடத்துலையே இப்படி வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, இது வந்து இந்த ஆற்றோடைய வழித்தடத்தை பாதிக்கும், அதே போல் ஆற்றையும் பாதிக்கும், இதனால் மிகப்பெரிய அளவில் இயற்கை அழிவும் உண்டாகுமே அப்படின்னு நம்ம பேசணும். அதுக்கு அந்த ஆட்கள்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. தொடர்ச்சியாகவே நம்மளை ஒரு மிரட்டல் துணியிலேயே அவங்க அணுகுனாங்க. ஒரு வழியாக அவங்கக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே நகர்ந்தோம். பல இடங்களில் நம்ம நகர நம்மளை சுற்றிக்கிட்டே அவங்க இருந்தாங்க, நம்மளை தொடர்ச்சியாகவே ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதனால் அவங்க கண்ணில் சிக்காமலே பக்கத்தில் அடையாரோடைய அந்த வழித்தடங்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாத்துக்குமே நம்ம பயணிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல நிறைய குவாரிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இவங்க எல்லாமே பார்த்தோம்னா அடையாருக்கு தண்ணி வந்து சேர்ற அந்த வாய்க்கால்கள், அந்த ஏரிகள், அதே போல் அந்த கிளை நதிகள் வந்து அடையாரில் இணையிற அந்த துவக்க பகுதி, இப்படி இந்த இடம் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அந்த குவாரி பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு பெரிய பனி போர்த்தின ஒரு மாதிரியான சூழல் இருந்தது. என்னடா இவ்வளோ உச்சி வெயிலில் பனி போர்த்தி இருக்கா அப்படின்னு நம்ம நெருங்கி போய் பார்த்தா அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அங்கே எல்லாமே அந்த புழுதி இருக்குல்ல, அப்படியே வந்து பனி மாதிரி அங்கே எல்லா இடத்துலையும் அப்பி இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு மட்டுமே குட்டியாக நிறைய குடிசைகள் போட்டு மக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா இந்த குவாரியில் வேலை பார்க்குற வடநாட்டை சேர்ந்த தொழிலாளர் வர்க்கத்தினர். பார்த்தோங்கன்னா அங்கே நம்ம உள்ளே போக கர்ப்பிணி பெண்லாம் அந்த குடிசையிலேருந்து வெளியில் வந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள் இப்படிலாம் எல்லாமே இருந்தாங்க. அங்கே இந்த பக்கம் பார்த்தா குவாரியிலேருந்து நிறைய சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது, வெடி சத்தம்லாம் வந்துட்டு இருந்தது. எப்படி இந்த அதிர்ச்சியில் அவங்களால இருக்க முடியுது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக நமக்கு இருந்தது. இது அப்படியே நம்ம பார்த்துட்டு வரப்போ அந்த இடத்துல அரசாங்கம் அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விளம்பர பலகையை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அந்த விளம்பர பலகையிலையும் கூட புழுதி வந்து பூசப்பட்டிருந்தது. அதாவது கவனிக்கப்படாமல் இருக்கிற இந்த மக்களுடைய துயரத்துடைய சாட்சியமாக தான் அங்கே இருந்த அந்த புழுதி நமக்கு உணர்த்தினதாக இருந்தது. இங்கே வடநாட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே பெரிய அளவில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சில கிராமத்தினர் சொன்னாங்க. அப்படியா, என்ன பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்களோடவே நம்ம அவங்களுடைய ஊரை நோக்கி பயணித்தோம். அதாவது மலைப்பட்டு, சேத்துப்பட்டு, அங்கே இருக்கிற மேட்டுத்தெரு, நடுத்தெரு அப்படின்ட்டு அந்த எல்லா பகுதிகளுக்குள்ளாரையும் நம்ம பயணித்தோம். அங்கே அப்படியே உள்ளே நம்ம போக அங்கே பல மரங்கள் பட்டு போயிருந்தது, பல மரங்கள் செத்து போயிருந்தது, மரங்கள்லாம் அழிஞ்சு கிடக்குது அப்படிங்கிற வேதனையோடவே நம்ம பயணத்தை தொடர்றப்ப அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் குவிஞ்சிருந்தாங்க. அவங்கள நம்ம சந்திக்க முடிஞ்சது. அவங்க இந்த கல்குவாரிகளால் இங்கே அடையாறு ஆறு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நீர்நிலைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கிராமத்து மக்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை குமுறலாக நம்மக்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. கல்குவாரை வராது முன்னே எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சமே கிடையாது. அந்த கல்குவாரை எப்போ வந்தது அப்போதுலேருந்து எங்களுக்கு தண்ணி பஞ்சுனா குடி தண்ணியே கிடையாது சுத்தமாக. பிறருக்கு வந்துட்டு தண்ணீர் கொடுக்குற ஒரு பூமியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தண்ணீருக்காக பிறர்கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு சூழலில் தான் இந்த கிராமத்து மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே 21 அடி தண்ணி கிடச்சிருந்தது, இப்போ 300 அடி போட்டு தண்ணி கிடைக்கலையா? ஏன் 300 அடி போட்டு தண்ணி கிடைக்கல? அதுவும் குவாரினால் தான் கிடைக்கல. அது 600 அடி போட்டால் அது எங்கே போட்டால் எங்கே இங்கே கிடைக்கும் எங்களுக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஏதாவது எடுத்துக்கிச்சு ஏதாவது குடி தண்ணி ஒழுங்காக வந்தால் போதும். தண்ணி எங்கள் ஊரில் 24 மணி நேரமாக வந்துன்னு இருக்கும். எத்தனை மோட்ரு போனாலும் தண்ணி பஞ்சம் இல்லாத வரும். அப்படியேப்பட்ட ஊரில் இப்போ குவாரை வந்ததுலேருந்து தண்ணியே கிடையாது சுத்தமாக. நம்ம அங்கே திரும்பினப்போ அங்கே இருந்த குழந்தைகளுடைய கண்கள்லையும் அங்கே இருந்த முதியவர்களுடைய முகத்துலேயுமே ஒரு வெறுமையை நம்மளால் உணர முடிஞ்சது. மொத்தமாகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
அடையாறு உற்பத்தி ஆகிற அந்த துவக்க புள்ளி, அந்த துவக்க இடம், அதாவது பிறப்பிடம், அங்கேயே அங்கே இருக்கிற ஏரிகள், அங்கே இருக்கிற வாய்க்கால்கள், அங்கே இருக்கிற அந்த கிளை நதிகள் வந்து சேர்ற இடம், இப்படி எல்லா இடமும் பெரிய அளவில் அபகரிக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய தொழில் அதிபர்களால், பெரிய பெரிய குவாரிகளால் அபகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் அந்த நதி நீரோட பயணத்தையும் அவங்க தடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த நேரத்தில் சரியாக இந்த குவாரிகள், இங்கே இருக்கிற குவாரிகளுடைய ஒட்டுமொத்த குவாரிகளுடைய அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க நம்மக்கிட்ட எதுக்காக நீங்கள் வந்தீங்க, படம் பிடிச்சிங்கன்னு கேட்க, அடையாறுடைய நீர்பிடிப்பு பகுதிகளை உங்களுடைய குவாரிகள் வந்து அபகரிச்சிருக்கு, இல்லை உங்களுடைய குவாரிகள் அங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பாதிக்கப்படுது, ஸோ நீங்கள் இங்கேயே தடுக்கிறனால அங்கேயும் பாதிப்பு அப்படிங்கிற கருத்தை நம்ம முன் வச்சோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த இதையும் அபகரிக்கல, நாங்கள் முறையாக அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி, அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி தான் இந்த குவாரிகளை இங்கே வச்சு நடத்துகிறோம். இங்கே நீர்பிடிப்பு பகுதிகள் எதையுமே நாங்கள் அபகரிக்கலை, அதில் தெளிவாகவே இருக்குது. நீங்கள் சட்ட ரீதியாகவே நீங்கள் சந்திச்சிங்கனாலும் பார்த்தாலுமே அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை மட்டுமே திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய கேள்வி, கோபம் எல்லாமே நீர்பிடிப்பு பகுதிகள்லையும் ஆற்றோடைய வழித்தடங்கள்லையும் ஏரிகள்லையும் எப்படி ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த அரசு அனுமதி அளித்தது, இல்லை இந்த அரசு ஏன் கண்டுகொள்ளாமலே இருக்குது? இந்த துறை, பொதுப்பணித்துறை இருக்கு இல்லையா, இது முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்போ தன்னுடைய துறையிலேயே இவ்வளோ முறைகேடுகள், இவ்வளோ பிரச்சனை, இயற்கைக்கு ஒரு பேர் ஆபத்து நடந்துகிட்ருக்கு, இவ்வளோவையும் பார்த்துக்கிட்டு ஏன் அவர் மௌனமாக இருக்கார்? ஏன் அவர் கள்ள மௌனத்தோட அணுகிறாரு? அப்போ அவர் கண்டுகொள்ளாமல் இருக்காரா, இல்லை அவருடைய துறை சார்ந்தவர்களுமே இந்த மாதிரியான அபகரிப்பு விஷயங்களில் ஒரு கூட்டு பங்காளிகளாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் வலுவாகவே நமக்கு எழுது. நம்ம பயணத்தோடைய இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். நதிக்கரையோரத்தில் தான் நாகரிகம் பிறந்தது அப்படின்னு பல வரலாற்று பதிவுகளை நம்ம படிச்சிருந்திருப்போம். ஆனால் அடையாறுடைய நதிக்கரை நாகரிகங்கிறது எந்த அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இந்த பயணமே ஒரு சாட்சியமாக இருக்குது. அந்த அளவுக்கு அடையாறு தொடங்குகிற மலைப்பட்டு கிராமம், அந்த பகுதிகளிலிருந்து அடையாறு கடலில் கலக்கிற இந்த பகுதி வரைக்குமே அடையாறு எப்படி இருந்தது அப்படின்னா, பெரும்பாலான இடங்களில் அடையாறு நதியில் கழிவுநீர் கலக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான இடங்களில் கால்வாய்கள், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அந்த கரைகள் முறைப்படுத்தப்படாமல் இருந்தது. நதியும் சரியாக தூர்வாரப்படாமல் தான் இருந்தது. அங்கொன்று இங்கொன்றுமா அரசு தூர்வாரி இருக்குது, ஆனால் முழுமையாக தூர்வாரில். அதே போல் இந்த நதியில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடுக்கு மேலே கழிவு நீர் கலக்கப்பட்டிருந்தது. பல இடங்களில் அடையாறு நதிக்கு ஆதாரமாக இருக்கிற நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு காரணமாக இருக்கிற ஏரிகள் வந்து அங்கே இருக்கிற குவாரி உள்ளிட்ட பெரிய பெரிய தொழிற்சாலைகளால் அபகரிக்கப்பட்டிருந்தது, ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. நகரத்துக்குள்ளார அடையாறு பார்த்தோம்னா பெரிய பெரிய மால்கள், பெரிய பெரிய பில்டிங்களாலேயும் இந்த அடையாறு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அடையாறுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்புகளாலும், அரசு முறையாக இதை கண்டுகொள்ளாததாலும், இன்னும் சொல்லப்போனால் அரசு ஆக்கிரமிப்பு செஞ்சவங்கக்கிட்ட குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு அலட்சியமாக இருந்ததால் இந்த அடையாறுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி தள்ளப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பயணம் நமக்கு உணர்த்துகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நதிகளை பாதுகாத்து நீர் மேலாண்மையை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீதிபதிகள்கிட்ட நாங்கள் இதுவரைக்கும் 4161 ஆக்கிரமிப்புகளை நாங்கள் அகற்றி இருக்கோம். அதே போல் அடையாறுடைய தூர்வாரத்துக்கு கிட்டத்தட்ட 6.18 கோடி ரூபாய் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அடையாறு நதிக்கரையை பலப்படுத்துறதுக்காக 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த அளவில் அடையாறை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பயணத்திலே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த விஷயத்தை விசாரித்த நீதிபதிகளான வேணுகோபாலும் வைத்தியநாதனும் இறுதியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் அவருடைய தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைச்சு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆய்வு செய்யணும். ஏன்னா இப்போ எப்படி இதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஏரிகள், குளங்கள், கோயிலுடைய குளங்கள் இதெல்லாம் வந்து நீர் மேலாண்மையை பாதுகாக்கிறதுக்காக, முறைப்படுத்துறதுக்காக இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வறண்டு போய் கடைசியாக பாட்டிலுக்குள்ளார அடைச்சி வைக்கிற தண்ணியை விலை கொடுத்து வாங்குற மாதிரியான மோசமான நிலைமை வந்துடும். வேறு குடிக்கிற ஒரு விஷயம், அந்த தண்ணிக்கு வந்து செலவு பண்ணுறோம். ஆனால் அடிப்படையாக இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிற இந்த நீர் மேலாண்மையில் அரசு அலட்சியமாக இருக்கக்கூடாது.
இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு உறுதியான குரலில் அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. இது கடுமையான வெயில் காலம். இது வரைக்கும் இந்த அரசு இந்த நதிகளை சுரண்டுறதுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அலட்சியமாக இருந்திருக்கலாம், அதனால் இவங்களுக்கு பெரிய வருமானம் கூட வந்திருக்கலாம். இது எல்லாமே இனிமேலாவது விட்டுட்டு இந்த வெயில் காலத்தில் முறையாக இந்த நதிகளை எல்லாமே தூர்வாரி முறைப்படுத்தினா அது மழை காலத்தில் இந்த நீர் எல்லாமே சேமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதன் மூலமாக தண்ணீர் பஞ்சம் பெருமளவு தவிர்க்கப்படும். இல்லைன்னா அதை கண்டுகொள்ளாமல் போனால், இந்த செயல்களில் அரசு ஈடுபடாமல் போனால் நிச்சயமாக அடையார் போல் பல நதிகள் வந்து அழிவை சந்திக்கும். இது எல்லாமே அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். அதாவது நதி வந்து தன்னை உயிர்ப்பிச்சுக்க முடியும். லண்டனோட தேம்ஸ் நதி வந்து 1950களில் வந்து மிக மிக மாசடைந்த ஒரு நதியாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க கூவத்தை விட மிக மிக மாசடைந்த நதியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே அரசும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி தேம்ஸ் நதியை முழுவதும் தூய்மைப்படுத்தி 2000வது வருஷம் வந்து ஐ சா த சாலமன் தேர் அப்படின்னு லண்டன் வாசிகள், அதாவது சாலமன் மீனை நாங்கள் பார்த்து விட்டோம்னு சொல்லி ஒரு பெருமைப்படக்கூடிய அளவில் தேம்ஸ் நதி வந்து மீட்கப்பட்டுச்சு. அதே போல் சென்னையில் வரக்கூடிய அனைத்து நதிகளும் நிச்சயமாக மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல் இந்த நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாக்கிறதும் அதை மீட்கிறதும் அதை காப்பாற்றுறதும் இந்த வேலைகளில் வருங்கால இளைய சமூகத்தினர் முனைப்போட ஈடுபடணும். ஏன்னா வள்ளுவருடைய வாக்கு என்னென்னா, நீரின்றி அமையாது உலகு. நீர் தான் இந்த உலகத்துடைய இயக்கத்துக்கான வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான உயிர் சக்தியாக இருக்குது. ஒரு நதியின் மரணம் அந்த நாட்டுடைய மரணத்துக்கான துவக்கமாக இருக்கும். இதை தடுத்து நிறுத்த ஒவ்வொரு இளைய சமூகத்தினரும் கரம் கோர்க்கணும். இதே போன்ற சமூகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.